வெல்கம். இது ஹாலில் இருக்க செல்ஃபுங்க. இது 3 தான் இருக்குது. மீறி போனால் ஒரு 1 ஹவர் அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து ஓவர் லேட். எது சீக்கிரமாக முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த க்ளீனிங் தான் லேட் ஆகுது. எல்லாமே எடுத்து கீழே போட்டுட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது, அதுதான் லேட் ஆயிடுச்சு. அது என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு, அப்போவுமே நிறையா செக் பண்ண முடியல. எல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு ஃப்ரீ டைமில் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் அது வந்து மாமாவாக தான் இருந்தது. இந்த பொம்மை வந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அது கூப்பர் கொடுத்த இது நாள் வரையில் கொடுத்ததில்ல. இது விளையாடுவாரோ என்னமோ அப்படின்னு கொடுத்தா அது விளையாடலைங்க. இது தேரில் வாங்கினது, இந்த வருஷம் தையில் வாங்கினது. அது எதுக்குன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஒரு 800 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து அந்த பொம்மை எனக்கு என்னமோ பிடிச்சது, நம்ம காருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து அந்த பொம்மை வாங்கிட்டு வந்தேன். இன்னும் பொம்மை அதாவது ஏதோ சொல்லுவாங்கள்ல, என்ன வாங்கணுமோ அது வாங்கலை, தேவையில்லாத வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி. பொம்மை வாங்கியாச்சு, அது வைக்கிறதுக்கான பிளேஸ் தான் என்ன வாங்கலின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்ருக்கு, அமைஞ்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைகுறை டிரைவிங்கோடு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 70-75% இருக்கேன். அஜயும் அதே கண்டிஷனில் இருக்கார். மாமா வண்டி எடுக்க முடியல, அதனால் வந்து நாமளாம் தனியாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குது. ஒரு ரூபா ரேஞ்சில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட ரேட் கம்மியாக எடுத்துக்கலான்னு, வேண்டாம் கொஞ்சம் நல்லதாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. சரி, எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கையில் இதில் இருக்கிறது மேலே அஜயோட ஹரீஷோட ஸ்கூலில் கொடுத்தது அந்த அவனுடைய ஃபோட்டோஸு. செகண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அது இதுன்னு கண்டதெல்லாம் இருந்தது. தேர்டாக இருக்கிறது வந்து கூப்பரோட ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறதா இருந்தது. அதை எடுத்தோன்னே ஒடியான்ட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஸ்நாக்ஸுக்காக அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து இப்படி ஒரு ஆட்டினோம்னா எங்கே இருந்தாலும் ஒடியாந்துருவார். இந்தா அப்படின்னு சொல்லிட்டாலும் எங்கே இருந்தாலும் வந்துடுவார். அதை எடுத்தோன்னே அங்கே வாருங்களேன், அப்படியே ஸ்டாண்டப் அப்படின்னு எப்படி நிற்பார் அந்த மாதிரி நின்னார். 2 ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தா, அது ஓப்பன் ஆகாது இருந்தது, புது பாக்ஸாக இருந்தது. இன்னும் இது கொடுத்ததே இல்லை, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவானே என்னமோன்னு கொடுத்தா வச்சுட்டாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போய் சாப்பிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆகிடுச்சு அதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து. அதிகமாக ஸ்நாக்ஸ் கொடுத்தா சாப்பாடு சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கறதில்ல. இந்த பாப்பா இருந்தாங்கன்னா வந்து எடுத்து கொடுப்பாங்க. இந்த பாக்ஸாக குட்டி குட்டி பாக்ஸாக வாங்கிட்டு வருவாங்க, கவரில் வாங்கிட்டு வருவாங்க. பாக்ஸ் ஒரு 10 பாக்ஸ் இருந்துச்சு. சரி, அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கவரில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் போட்டு வச்சாச்சு. போட்டு அவரது ஃபஸ்ட்டு பெரிய வேலையை அவரது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து காயின்ஸுங்க. அதிகமாக அதில் ₹1 ₹2 தான் இருக்குது. அதாவது மாமா நைட்டு காயின்ஸ் அதால் இருந்ததுன்னா பர்ஸ் வைக்கிற இடத்துலையே மொபைலுங்க தான் வைப்பாங்க. மொபைல் வைக்கிற இடத்துலையே அந்த காயின்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ்க்கெலாம் அங்கங்கே போட்டு வைப்பாங்க. யார் வீட்லேயுமே எல்லாத்து வீட்லேயுமே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் காயின்ஸாக கிடக்குங்க. அந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் கிச்சனு பாக்கெட்டில் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. காயின்ஸு பார்த்தாவே என்னமோ காசு வந்து எரிஞ்சு கிடக்கிற மாதிரி அப்படி கிடக்கும். அதனுடைய அருமை தெரியலன்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் வந்து அந்த ₹1 இருந்தாலும் கரெக்டாக எங்கே கொண்டாந்து வைக்கணுமோ அப்படி கொண்டாந்து வச்ச மாதிரி இருந்தது. இது சரி, என்ன பண்ணுறது, எல்லாருமே அப்படி தான், எல்லாத்து வீட்லேயுமே அப்படி தான் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். காசுக்கு அருமை இல்லை. அதாவது பணத்துக்கு உண்டான இது வந்து காசுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கங்கே கடந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 4000 5000 வந்து ₹5 காசு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து கொடுத்து பணமாக மாற்றி அது செலவு பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ₹1 காயின் ₹2 காயின் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ₹5 காயின் இருக்கும். ₹5 ₹10 இருந்ததுன்னா அப்பப்போ ஏதாவது வேணுங்கிறதுக்கு வந்து அஜய் பாப்பா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அதில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு எடுத்து பொறுக்கி அதில் ₹5 காயின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் எமர்ஜென்சிக்கு நாமளும் அதில் எடுத்துக்க வேண்டியதுதான். அதனால் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாக்ஸ் நிறைய காயின்ஸ் இருக்குது, அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேல் செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அஜயும் ஹரீஷும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ. இது ஹரீஷ் மட்டும் குழந்தையில் 11 மாதத்தில் எடுத்தது, அம்மா வீட்டில் எடுத்தது. இது 4 பேரும் இருக்கக்கூடியது. அஜய்க்கு வந்து 11 மாதம். இதில் ஃபஸ்ட்டு காட்டினது ஹரீஷ் 11 மாதம், 2வது காட்டினது அஜய்க்கு 11 மாதம். இது ஒரு 3 வருஷத்துலேயே என்னமோ ஹரீஷ் நான் மாமா 3 பேர் இருக்கிற மாதிரி. எல்லோரும் ரொம்ப பழைய ஃபோட்டோ ஆயிடுச்சுங்க. இது வந்து அவங்க ஹரீஷும் அஜய் மட்டும். இது வந்து ஒரு பர்த்டேக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து மாமாவோட ஃப்ரெண்டு வந்து ஆர்ட் மாதிரி செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. 2 ஃபோட்டோ 2 பர்த்டேக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சரி, அந்த ஃபோட்டோ வந்து
பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. எல்லாம் தொடச்சி வச்சுட்டு அந்த ஹரிஷ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல அதுவும் சரி, அப்புறம் இன்னும் 2, 3 ஃபோட்டோ உள்ளே இருக்குங்க. அதெல்லாம் வைக்கிறதுக்கு ப்ளேஸ் இல்லை. நிறைய ஃபோட்டோ இந்த வால் ஃபுல்லாக ஃபோட்டோஸாக இருந்துச்சு. அஜய், ஹரிஸு, பாப்பா அவங்க 3 ஃபோட்டோ அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அது வைக்கிறதுக்கு இடமில்லை அப்படிங்கிறதுக்காகவே எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சாச்சு.